பிலிப்பீன்ஸ்ல வந்து நான் போகும்போது பேர்ல் செட், அந்த ஊர் பேர்ல் செட் இது. நெக் அண்ட் இயரிங், இது வந்து ஆஃபீஸ்க்கு போடுற மாதிரி தான். வெரி டெலிகேட் ஒன். ராசி பலன்ல வந்து நிறைய வாட்டி போட்டிருக்கேன். க்ளோஸ் டு 20 years இருக்கும்னு நினைக்கிறேன். குட்டி குட்டி மணி தான் இது. பின்னாடி பாத்தீங்கன்னா வெயிட்லெஸ்ஸா தான் இருக்கு. உங்களுக்கு தெர்மோகோல் மாதிரி ஒரு மெட்டீரியல்ல தான் வச்சு பண்ணிருக்காங்க. இது அங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணது யூகேல. இதெல்லாம் யூஎஸ்ல வாங்கினது. நல்ல கிரீன் கிடைக்கிறது ரொம்ப ரேர்ன்றதுனால நான் இதை தோடு எடுத்துட்டு இது மாதிரி ஒரு சாரி வாங்கணும்னு வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஸ்டட்ஸ் வந்து எனக்கு எப்பவுமே பிடிக்கும். இது வந்து எல்லா மாடர்ன் ட்ரெஸ்ஸுக்கும் உங்களுக்கு சூட் ஆயிடும். மாடர்ன் ட்ரெஸ் when I say குர்தா, ஷார்ட் குர்தாஸ் அண்ட் பேண்ட்ஸ். எடுத்து ஜிமிக்கிய போட்டோமா, அது எப்பேற்பட்ட நெக் செட் எது போட்டிருந்தாலும் மேட்ச் ஆயிடும். சின்ஸ் இப்படி உட்கார்ந்து இருக்கிறதுனால அது வந்து அழகா செட் ஆனது நமக்கு தெரியும். ஏன்னா ஏற்கனவே கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் லுக் இருக்குமா எனக்கு. நான் ரிங்ஸ் ரொம்ப அவாய்ட் பண்ணுவேன். ரிங் போட்டா நம்ம பிடி டீச்சர் ஞாபகம் வந்துடும். எனக்கு பிடிச்ச செட்டுன்றது இதுதான், நெக் செட்டு. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் அ பிளாக் டாப். இதுக்கு எனக்கு வந்து இயரிங்ஸ் ஏன் ரொம்ப பிடிக்கும் ஃபர்ஸ்ட் அப்படின்னா, எனக்கு நெக் செட் பிடிக்காது. யூஸ்வலா இப்ப நான் பிளெயின் நெக்ல இருக்கேன்ல, அந்த மாதிரி நான் பிளெயின் நெக் தான் இருக்க பிடிக்கும். அதனால இயரிங்ஸ் தான் எனக்கு பெருசா இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். மாடர்னா இருக்கணும்னா எனக்கு ஸ்டட்ஸ், பெரிய ஸ்டட்ஸ் இல்ல பெரிய டிராப்ஸ் இருக்கணும். அந்த பெரிய டிராப்ஸ்ல எஸ்பெஷலி எனக்கு வந்து இந்த இடம் இயர் லோப்ஸ் இருக்குல்ல, அது க்ளோஸ்டா இருந்தா தான் பிடிக்கும். எக்ஸப்ட் நீங்க போட்டிருக்க மாதிரி ரிங் தவிர எனக்கு அந்த லோப்ஸ் க்ளோஸ்டா இருக்கணும். அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டா சைஸ் இருக்கணும். இந்த ரொம்ப சின்ன ஹெட் இருக்கும், அப்புறம் லாங் டிராப்ஸ் இருக்கும்ல, அது மாதிரி நான் எடுக்கவே மாட்டேன். அது என்னோட ஸ்டைல் கிடையாது. ஸோ வந்து எனக்கு இவ்வளவுதான் கவரேஜ் இருக்கும் ராசி பலன்ல. ஸோ அதனால நான் வந்து நெக்குக்கு பிளெயினா விட்டுட்டு, இல்ல மிஞ்சி போனா தாலி தெரியற மாதிரி இருக்கும், இல்லைன்னா தாலிய உள்ள மாட்டிட்டு பின் பண்ணிட்டு வெறும் பெரிய இயரிங் போடுவேன். இதுல வந்து எனக்கு எப்பவுமே எந்த சாரிக்கும் சில ஸ்டெட்ஸ் வச்சிருப்போம் தெரியுமா, எந்த சாரி எடுத்தாலும் அந்த சாரிக்கு அது மேட்ச் ஆகும். ஐ மீன் தைரியமா போடலாம். கலர் மேட்ச் பண்ணணும், இல்ல அது பேர்ல் செட்டு, கோல்ட் ஃபினிஷ், சில்வர் ஃபினிஷ், டார்க் மெட்டல், அந்த மாதிரி நம்ம யோசிக்கவே வேண்டாம். அந்த மாதிரி எனக்கு இந்த ஐ திங்க் இட் ஷுட் பி க்ளோஸ் டு 20 years இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இயரிங் வாங்கி. இது வந்து ராசி பலன்ல வந்து நிறைய வாட்டி போட்டிருக்கேன். இப்ப கூட தம்ப்நெயில்ல ஒரு எல்லோ சாரி போட்டு ஒரு தம்ப்நெயில் வரும். அது நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த இயர் செட் தான் இருக்கும். நான் ஆக்சுவலி அதான் நினைச்சேன், ஒரு எக்ஸிகியூஷன் ஒரு சாரி இல்ல அது இருக்கும். சோ அது வந்து ஆக்சுவலா ஒரு மாடர்ன் சாரி, ஆனா இது கோல்ட் ஃபினிஷ் தான். இது ஃபுல் ஸ்டோன்ஸ் இருக்கிறதுனால ஒன்னு கோல்ட் ஃபினிஷ் சாரிக்கும் இது செட் ஆயிடும், இல்ல நம்ம மாடர்ன் சாரி மாதிரி எதை போட்டாலும் சரி செட் ஆயிடும். எனக்கு எப்பெல்லாம் மூட் அவுட்டோ பெருசா ட்ரெஸ் பண்ணலாம் முடியலனாலும் இந்த தோட எடுத்து போட்டேன்னா அது செட் ஆயிடும். எனக்கு என்னோட ஐ ஃபீல் இட் ஷோஸ் என்ன மாதிரி. It's very intricate, very strong, very ஸ்டேபிள் அப்படின்னு நினைப்பேன். எனக்கு ஆமா, எனக்கு அந்த தோடு போட்டா எனக்கு ஒரு கான்பிடன்ஸ் வச்சுக்கோங்க. அது இன்ன வரைக்கும் நான் பத்திரமா சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஒரே ஒரு கல்லு விழுந்திருக்கு. எவ்வளவு வருஷமா இருக்கும் இது உங்க கூட? அது 20 வருஷம் இருக்கும். 20 வருஷம் இருக்கும். அது இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் அது மாதிரின்றது இது. திஸ் இஸ் சிமிலர். இது வந்து எந்த சுடிதார் போட்டு இந்த ஷோஸ் திரைவானம் அதெல்லாம் பண்ணும்பொழுது எனக்கு டக்குன்னு எடுத்து போடும். எதுவுமே சூட் ஆகலன்னா டக்குன்னு எடுத்து போடக்கூடிய 2 இயரிங் இது ரெண்டும். ரைட். அது எவ்வளவு ருபீஸ் இருக்கும்? ருபீஸ் இது வந்து நான் அப்ப வாங்கும் போது 600 அந்த மாதிரி அப்பவே அதிகம் இருந்தது. ஏன்னா அது நாயுடு ஹால்ல இருந்து அப்போ ஸ்பெஷல் ஜுவல்லரி எது போட்டிருந்தாங்க அப்பவே வாங்கினது. ஸோ இட் ஷுட் பி, ஆமா அப்பவே 600 அந்த மாதிரி இருந்தது. யா, இது கொஞ்சம் கம்மி தான், பட் ஸ்டில் இட்ஸ் லாங் லாஸ்டிங் வச்சுக்கோங்களேன் ரெண்டுமே. அதான். ஸோ இது ரெண்டு. நான் சொன்ன ஸ்டட்ஸ்னா எனக்கு வந்து பெருசா இருக்கணும், இந்த லோப் ஃபில் பண்ற மாதிரி இருக்கணும். இட் ஷுட் பி பிக். எனக்கு இந்த மாதிரி ரைட், இந்த மாதிரி ஸ்டட்ஸ் வந்து எனக்கு எப்பவுமே பிடிக்கும். இது வந்து எல்லா மாடர்ன் ட்ரெஸ்ஸுக்கும் உங்களுக்கு சூட் ஆயிடும். மாடர்ன் ட்ரெஸ் when I say குர்தா, ஷார்ட் குர்தாஸ் அண்ட் பேண்ட்ஸ். என்னோட ஸ்டைல் ஆஃப் ட்ரெஸ்ஸிங் அதர்வைஸ் வந்து ஒன்னு லாங் குர்தா இஸ் வெரி ரேர், இது வந்து ரொம்ப ரேரு. ஷார்ட் குர்தாஸ் அண்ட் பேண்ட் போட்டுப்பேன். அந்த மாதிரி எது போட்டிருந்தாலும் இது கொஞ்சம் உங்களுக்கு எத்னிக்காவும் இருக்கும், மாடர்னாவும் காட்டும். ஸோ தீஸ் டூ, இந்த மாதிரி இயர் லோப்ஸ் மறைக்கிற மாதிரி பெரிய ஸ்டட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது இங்க வாங்கினதா, இந்தியால வாங்கினதா? இது வந்து யூகேல ரெண்டுமே. நிறைய இப்ப ரீசெண்டா யூகேல இருந்து வந்ததுனால யூகேல நிறைய வாங்கியிருக்கேன் நான். அங்கேயும் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கலெக்ஷன் நிறைய இருந்ததுனால வாங்கி வச்சுட்டேன். சரி, இங்க வந்தா திருப்பி மீடியா வந்தாலும் சரி, அதர்வைஸ் ஆல்சோ நிறைய வெளியில போவோம், அதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு அங்க இப்ப நிறைய பார்க்க போறது நம்ம அங்க வாங்கினது. அப்புறம் நான் யூஎஸ் போனேன், இதெல்லாம் யூஎஸ்ல வாங்கினது. இட்ஸ் நாட், நான் சொன்ன மாதிரி என்னோட டிசைன் இல்லதான், இந்த ஸ்டட் கம்மியா இருக்குல்ல சின்னது, பட் சின்ஸ் இட்ஸ் ப்ரொபோர்ஷனேட் அதை நான் எடுத்துக்கிட்டேன் நான். பிளஸ் அந்த கலர் கிரீன் வந்து ரொம்ப ரேர், நல்ல கிரீன் கிடைக்கிறது ரொம்ப ரேர்ன்றதுனால நான் இதை தோடு எடுத்துட்டு இது மாதிரி ஒரு சாரி வாங்கணும்னு வச்சிருக்கேன். பிளெயின் சாரி வாங்கணும் அப்படின்ட்டு ஆசை. நல்ல ஒரு பிளெயின் ஷிஃபான் மாதிரி ஒன்று வாங்கிட்டு இந்த இயரிங் போட்டு மேட்ச் பண்ணணும்னு ஒரு ஆசை. ஸோ அதுக்கு இது வந்து யூஎஸ்ல வாங்கினேன், இந்த ப்ரைஸோட இருக்கு அதுல. இது வந்து ஜிமிக்கி. நான் ஆஃப் லைட் என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு தெரியாமலே எனக்கு வந்து ஒரு ஜிமிக்கி கிரேஸ்
எல்லா சாரிக்குமே இதை இப்போ போட்டிருக்கேன் இல்லையா, இதுக்கும் ஆஃப் லைட் எனக்கு ஒரு ஜிம்மிக்கு மேலே ஒரு ஃபோக்கஸ் வந்ததுனால இதுவும் அவங்க வாங்கினேன். யூஸ்வலாக எனக்கு க்ரீன் கலர் பிடிக்காது. ஆனால் இந்த ஒரு வாட்டி அந்த யூஎஸ் லாஸ்ட்டாக நாங்கள் நியூயார்க்கில் இருந்தோம், அப்புறம் பாஸ்டன் போனோம். பாஸ்டன்லேருந்து அந்த ஷாப்ல எல்லாம் அந்த க்ரீன் கலெக்ஷன் ரொம்ப நல்லா இருந்தது. அதனால டெம்ட் ஆகி நிறைய கிரீன் கலர் வாங்கினேன். இதுவும் அங்கதான் வாங்கினது. ஓகே, எல்லாமே இது ரெண்டுத்துலயுமே அந்த ஸ்டோன்ஸ் வந்து ரொம்ப அழகா வச்சிருக்காங்க. ஆமா ஆமா, எனக்கு அது எப்பவுமே அதை நான் பாப்பேன். அது மாதிரி சொன்ன எனக்கு இந்த லோப் க்ளோஸ் பண்ற மாதிரி இருக்கணும். இது நான் இப்ப ஸ்டார்ட் மியூசிக் பாத்தீங்களா, அதுல இது போட்டிருந்தேன். இதுதான் போட்டிருந்தேன். நான் போட்டிருந்தது வந்து ஒரு பர்பிள் கைண்ட் ஆஃப் ட்ரெஸ் இல்லையா, பிங்க் பர்பிள் ட்ரெஸ், பட் கான்ட்ராஸ்டா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் இது மாதிரி ஒரு பேங்கிள் அங்க வாங்கினது, அது போட்டிருந்தேன். இந்த கான்ட்ராஸ்ட் வந்து இப்ப பிங்க் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, அதுக்கு கான்ட்ராஸ்டா கிரீன் அது மாதிரி எப்படி ஏதாவது கலர் சொல்ல முடியுமா? இந்த மாதிரி போட்டு கான்ட்ராஸ்டா எப்படி போகும் அது மேட்ச் ஆகி? எனக்கு வந்து பிங்க் கிரீன் பிடிக்கும். அந்த மாதிரி பிங்க் அண்ட் கிரே இஸ் பியூட்டிஃபுல். என்னோட ஃபேவரட் வந்து பிங்க் அண்ட் கிரே. அந்த மாதிரி பிங்க் அண்ட் ஆரஞ்சு. நான் வந்து இவங்க பிரேம்ஜி கல்யாணத்துக்கு பிங்க் அண்ட் கிரே சாரி தான் கட்டியிருந்தேன் கல்யாணத்துக்கு. அது போட்டோஸ் போட்டிருக்கேன் சோஷியல் மீடியால. ஸோ அந்த காம்பினேஷன் பிடிக்கும். அந்த மாதிரி பிளாக் அண்ட் எல்லோ, நல்ல எல்லோ, நல்ல மாம்பழ எல்லோ, அந்த காம்பினேஷன் எனக்கு எப்பவுமே பிடிக்கும். ஸோ இந்த கான்ட்ராஸ்டிங் கலர்ஸ் எப்பவுமே நல்லா இருக்கும். எனக்கு பிடிச்ச காம்போஸ் இதெல்லாம். ஏன்னா பிளாக் வராம எனக்கு மைண்ட் ஒர்க்கே ஆகாது. ஸோ பிளாக் அண்ட் கிரே ஆல்ரெடி வந்துருச்சு. அடிஷ்னலி இஸ் பிங்க் அண்ட் கிரீன். அப்படி மூவிங் டு நெக்ஸ்ட் இயர். நெக்ஸ்ட் இயரிங் வந்து இந்த மாடர்ன் ட்ரெஸ்க்கு அடுத்தது வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு ஜீன்ஸ் அந்த மாதிரி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஜீன்ஸ் போட்டு இதை போடலாம். அது இது மாதிரியும் அப்படிதான். ஏதாவது ஒயிட் டாப்ஸ் எல்லாம் போட்டா. இது என்ன, இது வந்து நார்மல் மணில தானே அந்த ஒயிட் கலர்? ஒயிட் வந்து நார்மல் குட்டி குட்டி மணி தான். இது பின்னாடி பாத்தீங்கன்னா வெயிட்லெஸ்ஸா தான் இருக்கு உங்களுக்கு. இது வந்து தெர்மோகோல் மாதிரி ஒரு மெட்டீரியல்ல தான் வச்சு பண்ணிருக்காங்க. இது அங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணது யூகேல. ஸோ இன்னொன்னு நான் முக்கியமா பாக்குறது இந்த ஸ்டட்டோட இந்த இது இருக்குல்ல, இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த திருகாணியில அந்த குச்சி இருக்குல்ல, இந்த ஸ்டெம் இருக்குல்ல, அதுவும் வந்து எனக்கு சென்டரா வரணும். இப்போ ஆஃப்லைட் வர டிசைன் எல்லாம் மேல கொடுத்துருக்காங்க. அது என்ன ஆகும்னா தொங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மிடில் இருக்கணும், அந்த ஸ்டெம் வந்து மிடில் இருந்தாதான் நமக்கு இப்படி உட்காரும். இதுல வந்து எனக்கு தெரியாம எடுத்ததுல வந்து ஐ திங்க் இது பாத்தீங்கன்னா இட்ஸ் இன் த கார்னர். அது என்ன ஆகும், நம்ம போட்டோடனே அப்படி இட் கம் ஆஃப். ஐ டோன்ட் நோ வை தே டூ இட். ஸ்டெம்முக்கு கீழே இறக்கி வைக்கலாம் அப்படின்னு இருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ அதனால இது போடும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா அதை காதுல இருந்து தொங்குற மாதிரி இல்லாம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுக்கணும். இது வந்து நான் சொன்ன மாதிரி மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ். இன்னொன்று நான் பாக்குறது வெயிட் கம்மியா இருக்கிறதா பார்ப்பேன். பிகாஸ் என்னதான் நீங்க இந்த இப்ப வந்துருச்சு இந்த வெயிட் தெரியாம இருக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து, ஆனா ரொம்ப நேரம் போட்டுட்டு இருக்க முடியாது, ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். ஃபோக்கஸ் அங்கேயே போகும், ஐயோ வலிக்குது வலிக்குது அப்படின்ட்டு. ஸோ வெயிட்லெஸ்ஸாவும் பார்ப்பேன், பெருசாவும் பார்ப்பேன் நான். So these are for modern dresses more for. Nice. Actually நீங்க STEM அப்படிலாம் சரி டெக்னிக்கல் டர்ம்ஸ்ல வர இயரிங்ஸ்க்கு இன்ட்ரோ듀ஸ் பண்றீங்க. ஏன்னா எனக்கு வந்து நான் ரொம்ப பாப்பேன். நான் வந்து அந்த எல்லா போட்டோவும் இப்ப அப்லோட் பண்றாங்கல்ல, I'll scroll and see அந்த ஸ்டெம் எங்க வச்சிருக்காங்க, மேல வச்சிருப்பாங்க, தோட்டுக்கு மேல வச்சு. தோடு இவ்வளவு பெருசு இருக்கும். அது நீங்க போட்டீங்கன்னா அப்படியே அந்த காதல இழுத்துக்கிட்டே வரும். ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். பார்க்கவும் நமக்கு அந்த ஹோல் தெரியும் நமக்கு. அது டோன்ட் லுக் நைஸ். எனக்கு அதை க்ளோஸ் பண்றதே வந்து அது இப்படி இப்படி நிரம்பி இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த கார்னர்ஸ்ல இருந்துச்சுன்னா அதை அவாய்ட் பண்ணிடுவேன், நான் பார்த்து எடுப்பேன் நான் அது. ஸோ இப்போ இது பாருங்களேன், இவ்வளோ பெரிய ஸ்டட் இருக்கு. யூஸ்வலா என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே கொடுத்துருவாங்க அந்த ஸ்டம்மை. அப்போ வந்து அப்படியே இந்த ஃபுல் தோடு வந்து உட்காராம அப்படியே இறங்கிக்கிட்டு இருக்கும். இது வந்து கரெக்டாக நான் சென்டரா பார்த்து எடுத்தது. இது அங்கே யூகேல தான் எடுத்தேன். இட்ஸ் நைஸ் பிரவுன், டார்க் டீப் பிரவுன். யூகேல நம்மளோட கைண்ட் ஆஃப் இயரிங்ஸ் எல்லாம் நிறைய. அங்க ஒரு டி நகர் மாதிரி ஒரு ரோடு இருக்குங்க, அது பாண்டி பஜார். டி நகர் தோத்துச்சு. அங்க பானிபூரி எல்லாமே இருக்கும், அந்த ஃபுட் எல்லாமே இருக்கும். நம்ம சவுத் இந்தியன் ஃபுட் பெருசா இருக்காது, பட் நார்த் இந்தியன் ஃபுட் நிறைய இருக்கும். பானிபூரி, பாவ் பாஜி, அது இதுன்னு இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்பரா நம்ம பாண்டி பஜார்ல துப்பட்டா அதெல்லாம் விற்கிறாங்களா, அந்த மாதிரி குர்த்தா எல்லாம் விற்கும். அந்த மாதிரி ஒரு கடையில போய் தான் இது வாங்கணும். இது வந்து 13 pounds. இது யூகேனால இன்டூ 100 போட்டுக்கிட்டீங்கன்னா 1300. இட்ஸ் ஃபேர்லி பிரைஸ்ட் நினைக்கிறேன் நான், இல்லையா இங்க இருக்கு. பிளஸ் இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. இட் வில் கோ வெல் வித் எனி சாரி. ஐ திங்க் இந்த மாதிரி கலர்ஸ்லாம் நீங்க வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா எல்லா சாரீஸ்க்கும் எல்லா சாரீஸ்க்கும் நான் எப்பவுமே அது பாப்பேன். ஏன்னா இந்த சாரிக்கு இதுன்னு வாங்கிட்டோம்னா இட் கெட்ஸ் லாக்ட். அதுக்கப்புறம் அதுக்கு போட முடியாது. நான் எப்பவுமே கொஞ்சம் நியூட்ரலா போவேன். எஸ்பெஷலி இந்த வாட்டி தான் இந்த பச்சை கலர் ரொம்ப சேர்ந்துருச்சு வழி. அதர்வைஸ் மை கலர்ஸ் வில் பி நியூட்ரல் வச்சுக்கோங்களேன், எல்லாத்துக்கும் மிக்ஸ் மேட்ச் பண்ற மாதிரி. அது மாதிரி இன்னொன்று வந்து இது நான் எல்லா சுடிதாருக்கும் போடுவேன். இது சாரீஸ்க்கும் போகும். கொஞ்சம் நம்ம எத்னிக் சுடிதார்ஸ் போடும்பொழுது இது வந்து இட் வில் கோ வெரி வெல். இதுவும் ஷூட்ஸ்க்கு போட்டிருக்கேன் நான். இது ரொம்ப வருஷம் ஆச்சு வாங்கி, அதை ஆனால் கருக்கவும் இல்லை, ஒன்றும் ஆகலை. அப்போ வாங்கும் பொழுதெல்லாம் ஒரு பர்டிகுலர் நான் சொன்ன இந்த ரேஞ்சில் வாங்கிட்டோம்னா
ரொம்ப நாளைக்கு இருந்தது அந்த மாதிரி. எனக்கு கிடைச்சது, லக்கிலி ஐ காட் ஆல் தட். ஸோ ஐ திங்க் இது நீங்க மெயின்டைனும் பண்ணணும்ல, அந்த மாதிரி கவர்ல போட்டு. நான் வந்து ஒன்னொன்னுத்தையும் தனி கவர்ல போட்டு இன்னொரு பாக்ஸ் போட்டு வச்சிடுவேன். அந்த மாதிரி எங்கேயாவது போயிட்டு வந்தா அதை கழட்டி பேக்ல எல்லாம் போட்டோம்னா அந்த விழுந்துரும், இந்த கல்லெல்லாம் விழுந்துரும். டெலிஜென்ட்டா அதை எடுத்துட்டு வந்து கரெக்டா அடுக்கி வச்சிடுவேன். எனக்கும் ஆஃபீஸ் இருக்கும், சமயத்துல அவசரமா ஓடுவேன். ஆனா அந்த 2 நிமிஷம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி அதை கரெக்டா வச்சுட்டு போவேன். அதனால இத்தனை வருஷங்கள் இத்தனை வருஷம் கழிச்சு இன்னும் இருக்கு. சோ இல்லன்னா நீங்க சொல்றது கரெக்ட், ஹேண்டில் பண்றது நம்ம ஒழுங்கா ஹேண்டில் பண்ணலாம். ஏன்னா இப்போ 2-3 இயரிங்ஸ் அப்படி ஒன்னா போட்டாலே ஒரு மாதிரி ரஸ்ட் ஆயிடுது. ரஸ்ட் ஆயிடுது, கல்லெல்லாம் விழுந்துரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் அதே மாதிரி கல்லு கிடைக்காது. அந்த ஒரு கல்லு விழுந்ததுனால நீங்க அதை போடவும் முடியாது, தூக்கி போடவும் மனசு வராது. ஸோ அதனால ஐ கீப் இட் வெரி கேர்ஃபுல்லி. சின்ன வயசுல எங்க மாமா எல்லாமே பாராட்டிருக்காங்க. என்ன பண்ணுவேன்னா, அப்பெல்லாம் இவ்வளோ கவர்ஸ் எல்லாம் கிடையாதுல்ல. நான் சொல்றது வென் ஐ வாஸ் சின்ன அப்பவே என்ன பண்ணுவேன்னா, இந்த சாரி பாக்ஸ் வரும்ல, சாரி பாக்ஸ்ல வந்து தெர்மோகோல் வச்சு அதுல ஹோல் போட்டு எல்லாத்தையும் இந்த கடையில டிஸ்பிளே பண்ற மாதிரி தான் பண்ணி வச்சிருப்பேன். எங்க மாமா சொல்லுவாங்க, பாரு என்ன வீட்டுல விச்சுன்னு சொல்லுவாங்க, பாரு விச்சு எவ்வளவு அழகா பொறுப்பா வச்சிருக்கா பாரு அப்படின்னு. சோ மேபி அது இப்ப நீங்க சொல்லும் போது எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. சின்ன வயசுல இருந்தே ஐ யூஸ் டு ஹேண்டில் இட் வித் கேர். அது மாதிரி டிஸ்பிளே பண்ணி கரெக்டா வச்சிருப்பேன். சோ அதனால இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தட் நீட்னஸ், அந்த ஒரு ஆர்டர்லினஸ் தான் வந்து இன்னைக்கு. ஆமா, அது ஏன்னா நம்ம அடுத்த வாட்டி எடுக்கும் போது ஈஸியா இருக்கும். ஏன்னா எங்க இருக்குன்னு தேடுறதை விட கொஞ்சம் ஆர்கனைஸ்டா இருந்துட்டோம்னா நம்ம அப்புறமா தேடும் பொழுது வைக்கும் போது கிடைக்கும். நம்ம வச்ச பொருள் வச்ச மாதிரியே இருக்கும். இட் ஆல் நீட்ஸ் எக்ஸ்ட்ரா 2 minutes. அந்த 2 minutes நமக்கு அது நம்ம பொருளுக்கு கொடுக்கலாம். அப்ப யார் கொடுக்க போறா? கரெக்ட். இது அந்த மாதிரி ரொம்ப பழசு. இதுவும் ஒரு 20 வருஷம் இருக்கும். ஒரு பரதநாட்டியம் book கொடுக்குது. பரதநாட்டியம் செட்டே தான். இது அஸ்ட்ராலஜில அவ்வளோ. இதுவும் அதே மாதிரி தான். இந்த ஸ்டெட் சொன்ன மாதிரி பட்டு சாரி எல்லாம் கட்டும் பொழுது எடுத்து அப்ப பட்டு சாரி கட்டுற அன்னைக்கு கொஞ்சம் நகை, கழுத்துல நகை, பெரிய பொட்டு, இதெல்லாம் போடும். எல்லாம் எது போட்டாலும் சமயத்துல செட் ஆகாது. கடைசியில கை கொடுக்கறதோடு இவங்கதான். எடுத்து ஜிமிக்கிய போட்டோமா, அது எப்பேற்பட்ட நெக் செட் எது போட்டிருந்தாலும் மேட்ச் ஆயிடும். சின்ஸ் இப்படி உட்கார்ந்து இருக்கிறதுனால அது வந்து அழகா செட் ஆனது நமக்கு தெரியும். கேமராமேன் பண்ணிட்டு பிளே பண்ணி காட்டுவாங்க, நமக்கு ஓகே திருப்தி. இது ஆல்வேஸ். இதுல ஒரு முத்து அன்பார்ச்சுனேட்லி விழுந்துருச்சு. அதுக்காகவே என்ன பண்ணேன், ஐ நீட் அனதர் ஒன் அப்படின்னு சொல்லி வாங்கினேன். இது அதை விட கொஞ்சம் பெருசா போச்சு, பட் ஸ்டில் ஐ லைக் இட். இது பரதநாட்டியம். இட்ஸ் ஒண்ணுமே இல்லை, நீங்க ஆன்லைன்ல போய் பரதநாட்டியம் செட்னு தேடுங்க, இந்த மாதிரி இந்த எத்னிக் செட் சூப்பரா கிடைக்கும். திஸ் கோஸ் ரியலி வெல் வித் எவ்ரிதிங். இந்த அளவுக்கு இது கியூட்டா இல்லைன்னா கூட ஐ வாஸ் ஹாப்பி தட் ஐ காட் சம்திங் சிமிலர் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஒரு முத்து விழுந்ததுனால, அது பாவம் அது 20 வருஷம் கழிச்சு தான் விழுந்தது. அதனால இது ஆல்டர்னேட் வாங்கியிருக்கேன். எங்கேயா நேர்ல போனா இஃப் ஐ கெட் சம்திங் காம்பாக்ட் நல்லா இருக்கும். இது வந்து இது லாங் ரிங் இது கொடுத்துருக்காங்க. இட்ஸ் க்ளோசர் டு த இயர். இது ஒரு கியூட்டா இருக்கும். ஸோ இது அதுக்காகவே வாங்கினது. அதே மாதிரி மாடர்ன் ட்ரெஸ்ஸுக்கு அனதர் செட். இதெல்லாம் நான் சுடிதார் குர்த்தா போடும்போது ஆஃபீஸ்க்கு போட்டு போறது. இதெல்லாம் இது உங்களுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி ஃபுல் கவர்ட். ஆமா, ஃபுல் கவர்ட் அண்ட் இட் வில் கிவ் யூ a good ஃபேஸ்க்கு வந்து உங்களுக்கு இமீடியட்டா ஒரு லுக் கொடுக்கும். பிளஸ் ஆஃபீஸ்ன்ற பொழுது யூ பெட்டர் லுக் ஸ்லைட்லி மெச்சூர்ட். அந்த மெச்சூரிட்டி கொண்டு வரது பெட்டர். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த ஏஸ்தட்டிக்கா இருக்கும். ஸோ ஐ லைக் பிக் ஸ்டட்ச் ஆஃபீஸ்க்கு. அது இதெல்லாம் அப்படிதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த குட்டி அந்த ஒரு புதையலுக்குள்ள வந்து நம்ம இது என்னன்னா, ஆபீஸ்ல நிறைய டிராவல் பண்ணிருக்கேன். டிராவல் பண்ணும் பொழுது அங்கங்க என்ன கிடைக்குதோ, இது பிலிப்பீன்ஸ்ல வந்து நான் போகும்போது இட்ஸ் பேர்ல் செட், அந்த ஊர் பேர்ல் செட். இது நெக் அண்ட் இயரிங். இது வந்து ஆபீஸ்க்கு போடுற மாதிரி தான். ஸோ இட்ஸ் வெரி டெலிகேட் ஒன். ஓகே, இயரிங்கா? இல்ல, இது செயின். ஓகே, செயின் செட். This is how the chain will be. So it's a neck closer to the neck. That's nice. It's very delicate. அவங்க வந்து செஞ்சு கொடுத்தாங்க. நம்ம இந்த எனக்கு வந்து இந்த ஒரு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு creamish brown கலர், பிஸ்தா கலரா இருக்கா, நாட் பிஸ்தா, வாட் யூ கால் தி பீச் கலர்ல இருக்குல்ல. சோ பீச் கலர்ல இந்த செட் ஆஃப் pearls வேணும்னு சொன்னேன். அவங்க போட்டு கொடுத்தது. when you wear it it will set well. அதுக்கு வந்து இயரிங் வேற செஞ்சு கொடுத்தாங்க. ஓகே, இது பிலிப்பைன்ஸ்ல வாங்கினது. மாடர்ன் ட்ரெஸ்ஸுக்கு பிராட் நெக் போட்டுட்டு when you wear it அவங்க வந்து தோடெல்லாம் இருக்காது, நம்ம செஞ்சு கொடுக்குவாங்க. இது வந்து அவங்க செஞ்சு கொடுத்த சாரி, திஸ் இஸ் பிரேஸ்லெட். தோடு இன்னொரு இடத்துல இங்க இருக்கு. திஸ் இஸ் a small bracelet. ஆமா, இது அங்க போகும்போது அவங்க செஞ்சு கொடுத்தது. ஸோ அது இது என்னோட வந்து இந்த மாடர்ன் ட்ரெஸ்ஸுக்கான கலெக்ஷன்ஸ். இதுல நம்ம எல்லாமே பார்க்கலனா கூட I want to show a couple of things. இது வந்து அங்க கிடைக்கிற இந்த டைமண்ட் லண்டன்ல. This is also for modern dress. வாரன் ஜேம்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஷியஸ் ஜுவல்லரி. இது கொஞ்சம் காஸ்ட்லி. இது இந்த கிறிஸ்டல். இது அது பத்திரமா ஒரு பேப்பர்ல டிஷ்யூல வச்சு. ஆமா, நம்ம
முன்னாடிலாம் அந்த பிங்க் கலர் முட்டாய் கலர்ல ஒரு நகர் இது வரும்ல, அது இதுதான் ஸ்டோன். இட்ஸ் அ கிறிஸ்டல் விச் இஸ் மேட் டு ஆர்டர். இது ஓகே இது ஓகே. ஐ திங்க் மாடர்ன் ட்ரெஸ்க்கு ரொம்ப நல்லா ரொம்ப நல்லா இருக்கும். ஆபீஸ் செட்டுக்கு ரொம்ப பெஸ்ட் இது. நான் இப்படிதான் வச்சிருப்பேன். அந்த பிங்க் முட்டாய் கலர் சொல்றாங்கல்ல, அந்த பேப்பர் யூஸே பண்ணக்கூடாது ஆக்சுவலா. ஏன்னா அது ஸ்கிராச் விழும்னு சொல்லுவாங்க நகைக்கலாம். நம்ம ஆனா கடையில போனா சாதாரணமா அதை மடிச்சு கொடுத்துருவாங்களா, அது பேப்பரை ஸ்கிராச் பண்ணும் ஜுவல்லரி அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த நகை கடையில பாத்தீங்கன்னா இப்பயுமே அந்த காயின் வைக்கிறதுனால அதுலதான் வச்சு கொடுப்பாங்க. இது என்னோட இதெல்லாம் அந்த ஆபீஸ் ஸ்டட்ஸ் மாதிரி. இது வந்து என்ன ட்ரெஸ் போட்டாலும் இட் வில் ஜஸ்ட் கோ வெல். அண்ட் இன்னொன்னு வந்து இப்போ ஃபேஸ் ஷேப்பை வச்சுமே பார்க்கணும்ல. இப்போ சப்பி ஃபேஸஸ்க்குனா ஒரு மாதிரி இயரிங், ரொம்ப வந்து அவங்களுக்கு நீட் ஃபேஸ் அப்படின்னா அதுக்கு ஒரு மாதிரி, அந்த மாதிரி இருக்கு ஆக்சுவலி. கண்டிப்பா இருக்கு. அந்த சப்பி ஃபேஸ்க்கு அது வந்து லாங் இயரிங் போடணும்னு சொல்லுவாங்க. அண்ட் மெயினா ரிங் போட்டா, நான் ஏற்கனவே கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் லுக் இருக்குமா எனக்கு, நான் ரிங்ஸ் ரொம்ப அவாய்ட் பண்ணுவேன். ரிங் போட்டா நம்ம பிடி டீச்சர் ஞாபகம் வந்துடும், ரொம்ப இன்னும் ஸ்ட்ரிக்ட் லுக் வந்துடும். ஸோ ரிங்ஸ் வந்து இஃப் யூ வாண்ட் ஷோ யுவர் செல்ஃப் மோர் சீரியஸ் ஆர் ஸ்ட்ராங்கர், ரிங்ஸ் போகலாம். நான் ஃபேஸ் ஷேப் அதை விட வந்து லுக்ஸ் ஓவரால் பார்ப்பேன் நான். இஃப் யூ வாண்ட் லுக் வெரி கேஷுவல், அந்த சின்ன ட்ராப்ஸ், கியூட் ட்ராப்ஸ் அது போடலாம். if you want to look very aesthetic னா இந்த பெரிய அந்த மாதிரி இது போடலாம். எனக்கு தெரிஞ்சு ஃபேஸ் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும்னு எனக்கு நான் யோசிச்சது இல்லை. நான் ஃபேஸ் ஷேப் வச்சு போடுறத விட எனக்கு என்ன சூட் ஆகுதோ அதை நான் போடுவேன். அண்ட் மூட் அண்ட் லுக் நான் ரொம்ப பார்ப்பேன். ரிங்ஸ் வந்து நான் அவாய்ட் பண்றது வந்து இட் ஈவன் மோர் ஷோஸ் யூ. நீங்க ரொம்ப ஸ்வீட்டா இருக்கீங்க, உங்களுக்கு ரிங் அழகா இருக்கு. நான்லாம் ரிங் போட்டேன்னு வச்சுக்கோங்க இன்னுமே முறைக்கிற மாதிரியே இருக்கும். அதனால ரிங்ஸ் வந்து நான் 99% அவாய்ட் பண்ணிடுவேன். Though I am saying that I have a nice ring also like this. Yeah, this is so nice. Multi colorல எல்லா ட்ரெஸ்க்கும் போடலாம். ஆமா, எல்லா ட்ரெஸ்க்கும் இது எல்லா சுடிதாருக்கும் குர்தாஸ் ஆபீஸ்க்கு இது போட்டுருவேன். போட்டுட்டா கொஞ்சம் அன்னைக்கு மையெல்லாம் கம்மியா போட்டுப்பேன். ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு லுக் ரூட். ஐ டோன்ட் ஏற்கனவே ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ரொம்ப பேரு. ஸோ அதனால ஐ ஜஸ்ட் ட்ரெஸ் டவுன் அ பிட் கேஷுவலா மாதிரி. ஓகே, இது எனக்கு ரொம்ப பிடிச்ச இயரிங். இது நேற்று நான் அந்த கார் ஷோ போயிருந்தேன், என்னோட பையன் பண்ணிருக்காருன்னு, கார்ஸ் அண்ட் கோகோ ஷோ. அதுக்கு வந்து நான் ப்ளூ ட்ரெஸ் போட்டிருந்தேன். ஸோ ஐ ஜஸ்ட் ஒரு பார்ட்டி வியர் கைண்ட் ஆஃப் இல்ல, பார்ட்டி வேர் இந்த மாதிரி. ஸோ ஒரு கார் ஷோக்கு இது கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு போட்டேன். அந்த கலர் ஒரு மாதிரி இட்ஸ் நைஸ் ஆக்சுவலி. இது இங்க வாங்குனதா இல்ல இது யூகே? ஓகே. எனக்கு பிடிச்ச செட்ன்றது இதுதான். நெக்ஸ்ட் செட் ஐ அம் வெயிட்டிங் ஃபார் a black top. இதுக்கு நைஸ் இன்சைட் திருப்பி காட்டுங்க. சாரி, யா யா, சோ நைஸ். அத நல்ல ஒரு black low neck dress போட்டு, இல்ல ஆக்சுவலி black high neck. ஓகே. ஓ, அந்த tank top மாதிரி கூட நல்லா இருக்கும். tank top போட்டுட்டு it will be very nice actually. black வரணும் பேக்ரவுண்ட்ல, or dark brown or dark navy blue. black will be best. So I'm yet to wear this. ரொம்ப பிடிச்சு போய் வாங்கினேன். So எனக்கு இது மாதிரி எல்லாம் நீங்க காட்டும் போது நமிதா மேம் வந்து மாநாட மயிலாடுல எல்லாம் போட்டிருப்பாங்க தெரியுமா, பெருசா அந்த மாதிரி தான் எனக்கு ஆக்சுவலி. எக்ஸாக்ட்லி, எனக்கு என்னோட கலெக்ஷன்ஸ் அப்படிதான் இருக்கும். ஐ லைக் ஆல் த பிக் செட்ஸ். எனக்கு இந்த குட்டி 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 தோடு வந்து எனக்கு சூட் ஆகலன்னு தோணும், ஆர் எனக்கு அது வேர் பண்ணிக்க ஆர் கேரி பண்ணிக்க தெரியல அப்படின்னு சொல்லுவேன். So this is one. Another one colorful one which I have is this one. Not as colorful as this, but I still like the ஒரு மாதிரி ஏஸ்தட்டிக்கா தான் இருக்குல்ல. ஆமா, that's nice. இது நிறைய இந்த பிளெயின் டாப்ஸ் போட்டா இது போடலாம், ரைட்? நிறைய பிளெயின் டாப்ஸ். நான் நிறைய லாங் செயின் போட்டிருப்பேன் காலேஜ்ல எல்லாம். சும்மா இவங்கெல்லாம் வைப்பாங்கல்ல, ஹிப்பீஸ், கொர்த்தி, அவங்க எல்லாம் வைப்பாங்கல்ல. அது என்ன பண்ணுவேன்னா, நான் எனக்கு ஷார்ட் செயின்ஸ் எதுவுமே பிடிக்காது. அது என்ன பண்ணுவேன்னா, 2-3 மாலை பாசி மாலை அவங்க வாங்கிட்டு ரெண்டுத்தையும் ஒன்னா கோத்துருவேன். அவங்க வச்சிருப்பாங்களே அந்த லாக் இருக்கும்ல, போட்டுருவேன். ஸோ இட் வில் கம் ஹியர். காலேஜ்க்கு அப்படிதான் போடுவேன். இந்த டிவிக்கெல்லாம் முன்னாடி. அப்போ ப்ரொஃபஸரே திட்டுவாங்க, நல்ல ரவுடி மாதிரி வா புள்ளிங்கோ மாதிரி. இப்ப நான் புள்ளிங்கோ மாதிரி வருவேன் நானு. அந்த மாதிரி துப்பட்டா வந்து இப்படி போட மாட்டேன். துப்பட்டா ஐ புட் துப்பட்டா இப்படி ஃப்ரண்ட்ல. அது இப்பெல்லாம் கேஷுவல் ஆயிடுச்சு. அப்ப வந்து they used to think I'm a rebel. ரவுடி மாதிரி வர்றேன் அப்படின்னு. அது ஏன்னா பைக் ஓட்டுவேன், எனக்கு ஃப்ரண்ட்ல முடிச்சு இந்த துப்பட்டா பறக்க விட்டுட்டு வர்றது நமக்கு சேஃபும் கிடையாது, பிடிக்கவும் பிடிக்காது. எனக்கு முன்னாடி எனக்கு கண்ட்ரோல்டா இருக்கணும் என்னோட திங்ஸ், ரைட்? சொன்னால துப்பட்டா ஃப்ரண்ட்ல போட்டு வருவேன். அப்புறம் வரும்போது அது திருப்பி எல்லாம் போட மாட்டேன், அப்படியே ஃப்ரண்ட்ல போட்டு இந்த ஷால் மாதிரி ஜென்ஸ் துண்டு போட்டுப்பாங்கல்ல, அது மாதிரிதான் போட்டு வருவேன். அப்புறம் செயின் வந்து இவ்வளவு பெருசு தான் போடுவேன். குறத்தி மேல வாங்கி 2 கோத்து தான், ஒரு லென்த்ல எவ்வளவு எல்லாம் போட்டதே கிடையாது. ப்ரொஃபசர் அதான் திட்டுவார், நல்ல ரவுடி மாதிரி வா. எப்போ நீங்க காலேஜ்க்கு என்ன பைக் ஓட்டிட்டு போவீங்க? ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்டது கியர் பைக் தான். ஐ யூஸ் டு ஹேவ் கவாசாக்கி பஜாஜ், அப்பாவோடது. பட் நான் சின்ன வயசுல இருந்து சன்னி ஓட்டியிருக்கேன், கைனடிக் ஹோண்டா ஓட்டியிருக்கேன், கவாசாக்கி பஜாஜ். அப்புறம் நான் MBA படிக்கும் போது ஹோண்டா ஸ்ட்ரீட்,
அதுவும் கியர் வண்டி பட் வித்தவுட் கிளச் 100cc 100 இப்பெல்லாம் 100cc ஐயோ இதெல்லாம் ஒரு வண்டியா அப்படின்னு சொல்லுவாங்க. I'm talking about 2000ல 100cc பைக் அப்படிங்கிறது பெரிய விஷயம். சோ அதுதான் காலேஜ். சோ நிறைய பைக்ஸ் தான் ஓட்டியிருக்கேன் நான். ஓகே, அது ஒரு ரகட் கேர்லா இருந்திருக்கீங்க ஆஃப் ஸ்கிரீன்ல. ஆஃப் ஸ்கிரீன்ல அப்படி என் ஹஸ்பண்டே சொல்லுவாரு, நான் ரொம்ப சாஃப்டான பொண்ணு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சு உன்ட்டு வந்து மாட்டேனே அப்படின்னு. பாவம் அவரு. ஓகே.